டே ஷோ ஓட்டிடுவோமா? அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் மக்கா? சிரிக்க சந்தோஷமா இருக்க பழகுதே. ஸ்டோரியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணுன்றதான். ஸ்டோரி வைஸ் செம்ம கான்செப்ட். என்ன ஏதோ வாட் அடிக்குதுன்னு பார்த்தா நம்ம டபுள் எக்ஸ் வாட, சரி அது போகிற போக்கில் போட்டு விடுங்க. சூர்யா சாரோட டைட்டில் அனிமேஷன் சூப்பராக இருந்துச்சு. வர வர எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக டைட்டில் அனிமேஷன் ட்ரை பண்ணுறாங்க. பரவாயில்லைங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. நம்ம சூர்யா சாரோட இன்ட்ரோ இருக்குது பாருங்கள், நம்ம பேட்ட படத்தோட ரெஃபரன்ஸு, அந்த சில் அவுட் ஷாட்டு, பேசாமல் இந்த படத்துக்கு ரெட்ரோன் டைட்டில் வைக்காமல் ரீஇன்ட்ரோன்னு வச்சிருக்கலாம். அப்புறம் ஆக்டிங்கை பற்றி சொல்லி ஆகணுங்க. சூர்யா சாரை சும்மாவா நடிப்பு நாயகன்னு சொல்கிறாங்க, மனுஷன் பிச்சு உதறிட்டாருங்க. ஒரு மிரர் சீனும் ஒரு சிங்கிள் டேக் ஷாட்டில் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணியிருப்பாரு பாருங்க, பா வேற லெவல். அதுக்கப்புறம் இந்த படத்தில் லவ் போர்ஷன்ஸே 30% தான், ஆனால் ஒவ்வொரு சீனும் கட் அண்ட் ரைட்டாக பார்த்திக்கிட்டு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து லவ்வுக்காக தான் லாஃப்டரும் வாரும் ஓடுதுன்னு பார்த்தா கொக்கா மொக்கா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. லாஃப்டருக்காக தான் லவ் அண்ட் வாரே ஓடும். அதாவது இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ராமாயணத்துலேருந்து ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. எப்படின்னா சீதையை தேடி போகிற ராமர் மாதிரி நம்ம சூர்யா சார் பூஜா ஐடவை தேடி வருவார். அங்கே பார்த்தா வேற ஒரு கதை ஓடிட்டுருக்கும். அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அது ஏன் அப்படின்னு தெரில, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்லையும் அப்படி தான் வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு அந்த ஒரே பேட்டர்ன், அதாவது அந்த நம்ம ட்ரைபல் பீப்புளு, அப்புறம் அந்த பர்த் மார்க்ஸு ஒரே பேட்டர்னில் பண்ணுறாரோன்ற ஒரு கிரிட்டிசிசம் மட்டும் அவர் மேலே இருக்குது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நம்ம ஸ்ரேயாஷ் கிருஷ்ணா சினிமோட்டோகிராஃபியில் பூந்து விளையாடிருப்பாருங்க. அதுவும் அந்த சிங்கிள் டேக்கில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு பாருங்க, பா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஓடிட்டுருக்கும். டக்குன்னு சூர்யா சார் அந்த பக்கம் போயிட்டு ஒரு சீரியஸான கான்வோ முடிஞ்சோடனே இந்த பக்கம் பார்த்தா ஒரு டான்ஸு. அது எப்படிங்க அது பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் எந்த ஒரு ஃப்ளாஸும் இல்லாமல் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரைட்டிங் ஆக்டிங் ரெண்டுமே பக்காவாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபியை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா ரைட்டிங்கில் அதாவது மனுஷன் ஸ்டார்டிங்லேருந்து உருன்னு இருப்பார். எப்போ அவர் க்யூட்டாக ஒரு ஸ்மைலை போடுறாரோ அவங்க அப்பா வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவாருங்க, அன்பு மோனே டேடி இஸ் கம்மிங்டா அப்படின்னு ஒரு டைலாக். பார்த்தா மனுஷன் எப்போ சிரிக்கிறாரோ அப்போ தான் பிரச்சனையை கொண்டு வராரு. இன்டர்வல் பேங்கராக கொடுத்துருந்தாங்க. ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேவும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஹாஃபில். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒன்று ரத்தம் தெறிக்க நல்லா வெறித்தனமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம டெரண்டினோ ஸ்டைலில் காதை வெட்டுறது என்ன, கையை வெட்டுறது என்ன, அது ஒரு மாதிரி ரொம்ப கோராக செம்மையாக எடுத்துருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோட நம்ம அந்த ஒரு கார் ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏனே தெரில எல்லா படத்துலையும் வச்சுருக்கா அப்படி. அதுவும் அந்த மகான் படத்தில் வரதா இருக்கட்டும், இல்லைனா ஜகமே தந்திரமில் இன்ட்ரோ சீன்லேயே வரதா இருக்கட்டும், அந்த ஒரு காருக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் ஏதோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல் கார் சீக்வன்ஸு. ஸோ அதனால் காரும் ஆக்ஷன் வச்சுருக்காரு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ சாங்ஸ் சொல்லி ஆகணும், கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வைப்பார். அதுவும் ஒரு சீனில் டேடி டேடி அப்படின்னு சூர்யா வருவார், டக்குன்னு பார்த்தா பேட்டா பேட்டா அப்படின்னு அவர் அப்பா. அது ஒரு மாதிரி சிச்சுவேஷனாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லவ் சாங் வரும், செனோரீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெட்ரோ சாங்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. போர் கொடுக்குற போதை இருக்கு, இந்த வைலன்ஸ், இந்த ரத்தம் எல்லாமே. ஐ லைக் திஸ் கல்ட் மேன். என்னென்னு பார்க்குறீங்களா, நம்ம வில்லன் தாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பிச்சு உதறிட்டார். ஆனால் கேரக்டரைசேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரைட்டிங் வைஸ் அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. அது மட்டும் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்கன்னா ஹீரோக்கு ஈக்குவலாக இருந்தால் அது இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸ்டோரியில். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாணாண்ணா விட்டுருண்ணா, என்ன மியூசிக் சார் இது, எப்படி சார் இந்த மாதிரி கம்போஸ் பண்ணீங்க? ஒவ்வொரு மியூசிக்கும் அப்படியே கேட்கும் போது உள்ளேருந்து ஏதோ பண்ணுது சார். மியூசிக் வாஸ் டாப் நாச்சுங்க. ஒரு படத்தில் வந்துட்டு ரைட்டிங் ஆக்டிங்னு எல்லாம் இருந்தாலும் அந்த மியூசிக் தாங்க. அந்த மியூசிக் இல்லாமல் இந்த படம் ஒன்றுமே இல்லைங்க. அதாவது ஃபைனலாக படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, 5 இழுப்பு ஒரு வலிப்பு. இதுதாங்க. ஃபார் மோர் ரிவ்யூஸ்
Do share, like and subscribe Crips Media. Signing off, Tarun Prakash. Thank you.